சக்கரத்துலன்னு பார்க்கும்போது 9வது இடத்துல வரக்கூடியது தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள குறிக்கக்கூடியது. ஏன்னா 9வது இடம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, குடும்பம் ஒழுங்கா அமையாது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா 9வது இடம் அப்படிங்கிறது முன்னோர்களால ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இடையூறு அவங்களுக்கு கரெக்ட்டா திதி குடுத்துருக்க மாட்டாங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிப்பாங்க. 12 ராசிகள்ல பார்த்தீங்கன்னா 9வது இடம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஆசி, பித்ருக்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் இவங்களுக்கு எடுக்கிற காரியம் கூட டக்கு டக்குன்னு நடக்காம கொஞ்சம் தாமதமாக நடக்கும். எடுக்கிற காரியத்தை கரெக்டாக முடிக்க முடியாது. சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த தனுசு ராசி தான் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒழுங்காக திதி கொடுக்காத இருக்கிறீங்களோ இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே 9வது இடம் அப்படிங்கிறது பித்ரு தோஷம் உள்ள ஒரு இடம். அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அடிக்கடி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய ஜாதகருக்கு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது பார்த்தீங்கன்னா துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. விபத்தில் ஏதாவது திடீர்னு மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அகால மரணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலும் இந்த ஜாதகருடைய உறவுகள் வகையில் யாராவது இந்த மாதிரி இறந்துருப்பாங்க. அல்லது உங்களுடைய பரம்பரையில் யாராவது பார்த்திங்கன்னா 2 திருமணம் செய்திருக்கக்கூடியவங்க யாராவது இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி யாரும் இல்லாமல் போக மாட்டாங்க. இருப்பாங்க. உங்களுடைய முன்னோர்களோ தாத்தா பாட்டியோ அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோ யாராவது ஒருத்தர் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முன்னோர்கள் யாராவது இந்த மாதிரி 2 திருமணம் செய்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, கரெக்டாக ப்ராப்பராக திதி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இறந்த ஆத்மாக்களுக்கு கரெக்டாக போய் நீங்கள் திதி கொடுத்துட்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். அதுதான் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆயுள் பலமும் அதிகமாகும். முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிச்சுனாவே நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பொதுவாகவே நீங்கள் போய் ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா கூட 9வது இடம் பித்ரு சாபம் உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு அங்கே ஆளக்கூடிய கிரகம். அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. உங்களுடைய ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, பிப்ரவரி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு சாதகமான மாதமாக இருக்குது அப்படின்னா கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் மாத ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். மாத இறுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் 4வது வீட்டில் இருக்கிறார் சனி பகவான். குரு 7வது வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி. ராகு 3வது வீட்டில் இருக்கிறார். கேது 9வது வீட்டில் இருக்கிறார். அதுவும் வக்கிரகமாக இருக்கிறதுனால இந்த மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என 4 கிரகங்களும் இணைந்திருக்கிறதுனால மாத முற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிற்பகுதியில் சின்ன சின்ன யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற வேலையெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்களால் ஏதாவது பாராட்டு பெற மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு யோகமுள்ள நாட்கள் இந்த பிப்ரவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனையை கூட தைரியமாக அணுகி அந்த பிரச்சனையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணக்கூடிய யோகம் ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பணம் கொஞ்சம் இருந்தால் கூட அது கரெக்டான தொழிலில் முதலீடு போட்டு நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் வெளியில் போகும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். மாத ஆரம்பத்தில் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிற்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு சிலர்லாம் உங்களை தவறான வழியில் அழைச்சிட்டு போவாங்க. குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உங்களை தவறான வழியில் அழைச்சிக்கிட்டு போவாங்க. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு சில இடத்துல செயல்படுவீங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேட
ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது கேளிக்கை நிகழ்ச்சிக்கோ அல்லது எங்கேயாவது விளையாட்டுலையோ இந்த காலகட்டத்தில் கலந்துக்குவீங்க. அதெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. திருமணமானவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்ப ரகசியங்களை வெளிநபர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும் அல்லது குடும்ப ரகசியமாகட்டும் வெளியில் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். இப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநபர்களால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மோசமானவங்களாக தெரியறதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமைந்துடும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களை ஒரு சில இடத்துல தவறுதலாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பாதிப்புலேருந்து உங்களால் விடுபட முடியும். நிதி ரீதியாக பார்க்கும்போது மற்றவங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிதி சம்பந்தமாக எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். முதல் பாதியில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இரண்டாம் பாதியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்காக கொஞ்சம் கோபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்க மாட்டாங்க. அது தொழிலையாகட்டும், வியாபாரத்துலையாகட்டும் மற்றவங்க கேட்க மாட்டாங்க. அது உங்களை ஒரு சில இடத்துல கோபத்தை தூண்டுற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பாக சொல்லுங்கள். இந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அன்பாக சொல்லுங்கள். அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கோபத்தை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் வியாழக்கிழமையில் ஒரு வாழை மரக்கன்று ஒன்று வாங்கிட்டு உங்களுடைய வீட்லேயோ அல்லது உங்களுடைய தோட்டம் இருக்குது அப்படின்னா அங்கேயோ அந்த கன்றை வீட்டுக்கிட்ட நட்டு வளர்த்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முடிந்தால் குரு தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதனால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இந்த ஒன்றையும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 30 நாட்களுமே நல்ல ஒரு யோகமான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது, சகாயஸ்தானத்தில் ராகு என இருக்கிறதுனால கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். எந்த விஷயம்லாம் இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வியாபாரத்திலேயாகட்டும், தொழிலையாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க வருகின்ற வாரத்தில். ஏன்னா அன்றைக்கு சந்திராஷ்டமம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 30 நாட்களுமே நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. முதல் பாதி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாம் பாதியில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது. சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நிதி சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்குறீங்க அல்லது ஏதாவது பொன் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 30 நாட்களுமே மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நேர்மையாக செயல்படுவீங்க. அது உங்களுக்கு நீண்ட நாள் கனவு. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும், ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. நேற்றைய கனவு இன்று நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு.
தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதெல்லாம் இழுபறியாக இருந்துச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடு இது ஏற்படாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.